நம்ம கோயம்புத்தூர் ஈஷா கோயில பிரம்மாண்டமாக 17 வருஷமா இந்த கிராம திருவிழா நடத்திட்டு வராங்க. இந்த கிராம திருவிழால ஒரு யூனியன் டெரிட்டரி, அதாவது 6 மாநிலத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இங்க கலந்துக்கிறாங்க. இங்க நடக்கிற இந்த கிராம திருவிழால ஒயிலாட்டம், கரகாட்டம், வள்ளி கும்மின்னு ஆரம்பிச்சு கேரளா ஸ்பெஷலான செண்டா மேளம், கர்நாடகா ஸ்பெஷலான புலியாட்டம், அது மட்டும் இல்லாம இந்த நாட்டுப்புற கலைஞர்களை கௌரவிக்கிற மாதிரி இதுல ஜெயிச்சவங்களுக்கு 33,000 ரூபாய் பரிசு தொகையும் கொடுத்தாங்க. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு புடவையும் கொடுத்தாங்க. நம்மளாம் பப்பு பார்ட்டி கான்செப்ட் 2 ரவுண்டு போட்டு டான்ஸ் ஆனாதான் வைபு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த 70 வயசு ஆயாவை பாருங்க, நாக் அவுட் ஸ்டேஜ்ல என்ன வாங்குதுன்னு. அதுதான் நம்ம நாட்டுப்புற இசைக்கு இருக்க ஒரு பவருங்க. எந்த ஒரு எனர்ஜி ட்ரிங்க்குமே தேவையில்லை. அடி பாதத்திலிருந்து தலை வரைக்கும் ஆடுன்னு ஆடுங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஏகப்பட்ட விளையாட்டு போட்டியும் வச்சாங்க. பானை உடைக்கிறது, பல்லாங்குழி, வழுக்க மரம் ஏறது, வாலிபால், த்ரோபால் எல்லாமே நடத்தினாங்க. முக்கியமா பெண்களுக்காகவே கோல போட்டி ஒண்ணு நடத்தினாங்க. அதுல வின் பண்றவங்களுக்கு 33,000 ரூபாய் பரிசு தொகைங்க. நம்ம ஈஷா கிராமத்துல மொத்த பரிசு தொகை 67 லட்சங்க. இது எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா கடந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி தொடங்கி 183 இடங்கள்ல போட்டி நடத்தினாங்க. இதுல 63,000 மக்கள் கலந்துக்கினாங்க. அது இப்போ செப்டம்பர் 21 இறுதி போட்டி நடந்ததுங்க. இந்த விளையாட்டு ஜெயிச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் 5 லட்சம், செகண்ட் பிரைஸ் 3 லட்சம், தேர்ட் பிரைஸ் 1 லட்சம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மொத்த பரிசு தொகை பாத்தீங்கன்னா 67 லட்சங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் நடனம் ஆட்டினாங்க. அது மட்டும் இல்லாம தென்னிந்தியாவோட பாரமிக்க ஸ்டாலும் இங்க போட்டு இருந்தாங்க. இது ஒன்றும் புதுசு இல்ல, கடந்த 17 வருஷமா இந்த கிராம உற்சவம் நடத்திட்டு வராங்க. நீங்க ஈஷால நடக்கிற இந்த கிராம திருவிழாவில் எந்தெந்த ஊர்ல இருந்து வந்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்க, நீங்க அடுத்த வருஷம் வரணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் இன்ஃபார்ம் பண்றேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.